ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரேஜில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியோட அசம்பிள் எல்லா ஒர்க்கு எல்லாமே முடிச்சுட்டு ஸோ ஃபைனலாக வந்து அதோட ஃபினிஷிங்கை வந்து நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இந்த தடவை என்னென்னா நம்ம கேரேஜில் ஒரு 5 வண்டி ரெடி ஆகுது. ஸோ 5 வண்டியோட ஒரிஜினல் டேங்க் வாங்கி பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அப்படி என்ன கலரு என்ன மாதிரி நம்ம டோனில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்கிறதா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் தெளிவாக. ஸோ ஃபஸ்ட்டு டேங்கு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது என்ன கலருங்கிறது எனக்கே தெரியாது, ஏன்னா நான் நிறையா கலர் சொன்னேன், நம்ம பெயிண்டர் அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ 5 வண்டியோட ஃபஸ்ட்டு இது ஏன்னா இது நம்ம ஒரு 4-5 ஊருக்கு நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேங்கு என்ன கலர்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சீல்டை பார்த்துட்டேன். நீங்கள் வீடியோ பார்த்து என்ன கலர்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேக்கிங், ஒரு ஒயின் ரேட்டில் நம்ம பண்ணியிருக்கோம், அதாவது கேண்டி ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுலேயும் ஒரு பேட்டர்ன் அதிலே வந்து கொஞ்சம் தின்னாக காட்டுற மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்கோம், கொஞ்சம் கேண்டி ரேட்டு. ஸோ அடுத்து ஓப்பன் பண்ணுவோம். இதில் என்னென்னா நம்மளோட ஃபேவரட்டும் ஒரு கலர் இருக்குது. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஒரு கத்திரிப்பு கலரு. ஸோ இதில் வந்து இருக்கிற பேட்டர்ன் எதுவுமே ஸ்டிக்கர் கிடையாது, எல்லாமே வந்து சீல்டு கலரை வச்சு பார்த்துருப்பீங்க. இது ஒரு மூவியில், ரொம்ப கிட்டான மூவியில், அந்த பிளாக் பேண்டர்னு சொல்லுவாங்களா, ஸோ அவர் போட்டிருக்க சூட்டை வச்சு ஸோ கஸ்டமர் எனக்கு வந்து அதே கலரில் வேறு டிசைன் பண்ணோம் அப்படின்னாங்க. ஸோ இது வந்து நம்மளோட டிசைன், ஓன் டிசைன் பண்ணோம். ஸோ எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இப்போ டேங்க் ஓப்பன் பண்ணலாம். பயங்கரமா இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு கத்திரிப்பு கலர் மாதிரி அந்த ஸ்டிக்கர், அந்த இதெல்லாம் பாருங்களா, டிச்சிங்லாம் பாருங்களா, ஸோ வேற மாதிரி. ஸோ இந்த கலர் உங்களுக்கு ஃபேவரட்னா கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அதான் வந்து இப்போ வந்து நிறைய பேர் அந்த ஃபினிஷிங் சொல்கிறாங்கல்ல, ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு அந்த இதெல்லாம் வேணும் அப்படிலான்றாங்கல்ல, எதுவுமே பண்ணல, வெறும் பெயிண்டிங். என்ன நாங்கள் ஹீட்ரு வச்சு யூஸ் பண்ணுறோம், எல்லா பெயிண்ட் பூத்தில் வச்சு ஹீட்ரு போட்டு நம்ம ஃபினிஷிங் கொடுக்குறோம். ஸோ இது ரெண்டாவது வேற மாதிரி ரெட்டு கத்திரிப்பு கலரு. இந்த ரெண்டை பார்த்துட்டு மூணாவது பார்க்குறதுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு. மூணாவது ஓப்பன் பண்ணலாம். ஸோ நம்ம எவ்வளோ பண்ணாலும் நம்ம லவ் பண்ணி பண்ணும்போது அதோட வேலையே நீட்டாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி எல்லாத்துலேயும் வண்டி சேலா இல்லையான்னு கேட்குறாங்க. ஸோ 2-3 வீடியோவில் நான் சொல்லலை, ஸோ இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ சேல் கிடையாது. மூணாவது டேங்க் சீல்டு. ஸோ என்ன கலருங்கிற பார்க்கலாம். மெரூன். நம்ம ஆல்ரெடி இப்போ தான் 2 வண்டி டெலிவரி கொடுத்துருந்தோம். ஸோ அதே பேட்டர்னில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே பேட்டர்னா அந்த வண்டியை பார்த்து கேட்கல, ஆல்ரெடி எங்களுக்கு இது ஆர்டர் வந்துருந்துச்சு. ஸோ மெரூன் கலர் தான். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக்ல ஸ்பெஷலிஸ்டாக இருந்தால் இப்போ மெரூனில் நிறைய ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது. ஸோ மெரூன் ஒரிஜினாலிட்டியாக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டேங்கும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள், கிளாஸியாக இருக்கும்.
டேங்க் என்னடா வர மாட்டேங்குது, டேய் கிழிஞ்சிருச்சு. ஸோ கொஞ்சம் யூனிக்னஸ்ஸாக இருக்கணுக்காக ஸ்டோன் போட்டிருக்கு இந்த மெரூனில் மட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி அப்படியே ஜிகிஜின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்டோனு. 3வது ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ 4வது ஓப்பன் பண்ணுவோம். 4வது வந்து ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். நீங்கள் தம்ப்லைன்லேயும் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸாக இருந்திருக்கும். பயமாக இருக்குடா. தம்பி ஓப்பன் பண்ணிடலாமா? இது எங்களோட ஃபேவரட். ஏன்னா இந்த கஸ்டமர் வந்து எங்கள் கையிலேயே கொடுத்துட்டாங்க, என்ன டிசைனாலும் பண்ணுங்கள் எப்படினாலும். இது ஒரு மேஜிக் க்ரீன் சொல்லலாம். அந்த இதில் வந்து ஆல்ரெடி ஒரு மேஜிக் க்ரீன் பண்ணியிருந்தோம், பார்த்துருப்பீங்க. ஸோ அப்பாச்சி டிஸ்க்லாம் போட்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த கலரில் கிராப்பீஸ் மட்டும் ஓன் கிராப்பீஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு கஸ்டமர் எங்கிட்ட கொடுத்தனால ஸோ நாங்களாம் ஒரு டிசைன் வந்து ஃபஸ்ட் தடவை மேக் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிற பாருங்கள். இந்த மேஜிக் க்ரீனுங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து எப்படி இருக்குது, எப்படி வரும் அப்படின்றது இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, நெனலில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக்காகவும், வெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ஷேடோ அடிக்கும். ஸோ டேங்க் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளாஸியாக இருக்குன்னு பாருங்களேன். இதில் இருக்கிற அந்த ஒரு டீட்டெயிலும் நம்ம எல்லாமே வந்து ட்ராயிங்கிலே கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒன் ஆஃப் த என்னோட ஃபேவரட்னு சொல்லலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சொல்லியிருந்தேன் என்னோட ஃபேவரட் தான் இந்த ஒரு கலர் இருக்குது அப்படின்னு. ஸோ 4 டேங்க் பார்த்தாச்சு. 5வது டேங்கு கட்டிங்களா? ஷோரூமில் கூட இந்த மாதிரி ஒரிஜினல் டேங்க் வாங்கி இவ்வளோ டேங்க் யூஸ் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியலடா. ஆனால் நம்ம அதிக டேங்குடா. வா, பிளாக் நம்ம யூஸ்வலாக பண்ணுவோம்ல அந்த ஒரு பிளாக் தான். ஸோ இந்த கஸ்டமர் நம்மகிட்ட பிளாக் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி மெரூன் நம்ம கொடுத்துருக்கோம், இப்போ பிளாக்கு. ஸோ என்னதான் வந்து நம்ம கஸ்டமைஸ் ஒர்க் பண்ணாலுமே ஆனால் ஒரிஜினாலிட்டின்னு கேட்கும்போது அந்த ஒரிஜினாலிட்டி கொண்டு வர்றதா நம்மளோட வேலை. ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சீல்டெல்லாம் பழைய சீல்டு யூஸ் பண்ணுறீங்களா? ஏன்னா எங்கிட்டே வந்து நிறைய கேட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம், பிளாக் கலர் இருக்கிற ஃபாலோவர்ஸுக்கு மட்டும் எப்படி சொல்ல, அதை அடிச்சிக்கவே முடியாது. நம்ம வீடியோ போடும்போதெல்லாம் இப்போ மெரூன் போட்டோம், நிறைய பேர் வண்டி கொடுத்தவங்க எல்லாருமே மெரூன்னாங்க. இப்போ நம்ம பிளாக் போட போகிறோம். பிளாக்கை பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்க, திரும்பி எனக்கு பிளாக்கே பண்ணுங்க, அதுதான் ஒரிஜினல் கலரு அப்படின்றவாங்க. ஸோ எப்படி இருக்கு, கிளாஸியாக இருக்கு பாருங்க. எவ்வளோ நீட்டாக கிளாஸியாக இருக்குன்னு பாருங்கள் இந்த பிளாக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நம்மளை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க. ரெகுலராக வந்து நிறைய பேர் கமெண்டில் வந்து உங்கள் ஒர்க்கு சூப்பராக இருக்குது, நேரில் பார்க்குறவங்க எல்லாருமே நீங்கள் லவ் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் கொடுக்குற அன்பும் பாசம் தான். ஏன்னா நீங்கள் வந்து இது சரியில்லை, ஏன்னா இடையில ஒரு கமெண்ட்லாம் வந்துச்சு, ஹெட்லைட் வந்து ஒரிஜினல் ஹெட்லைட் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை தான் நம்ம பண்ணி கொடுக்குறதுக்கு இருக்கோம். ஸோ இதுலேயே உங்களுக்கு பார்த்துருக்கலாம், ஒரு 5 டேங்க் இருக்குது. 5 டேங்கில் வந்து 3 டேங்கு வந்து கஸ்டமைஸ் இருக்குது, ரெட்டு, பபுள், அப்புறம் வந்து க்ரீனு, அதை தாண்டியும் பிளாக்கு, மெரூனு எதுவுமே கேட்குறாங்க. ஸோ நம்ம கஸ்டமைஸும் பண்ணிடுறோம், அதே மாதிரி ஒரிஜினாலிட்டியாகவும் நம்ம பண்ணி தர்றதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ எங்கிட்ட நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர்ஸு, டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னு, ஸோ உங்களுக்கு எதிர்பார்க்குறோட ஒரு 200% நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ உங்களோட ஆர்எஸ்ஓ சர்வீஸ் இல்லை ரெஸ்டோரேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்களுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் கொஞ்சம் டைம் தான் தரணும். நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களோட வீக்கில் நாங்கள் பக்காவாக ரெஸ்டோரேஷன் பண்ணி தரோம், சர்வீஸ் ஒர்க் பண்ணி தரோம். ஸோ தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங்.